अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் பிப்ரவரி 27 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் திருநாள். அவிட்ட நட்சத்திரம், கும்ப ராசி. அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக எப்பெல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரம் ஓடுதோ அந்த நாளில் நம்ம மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு பண்ணிங்கன்னா துளைந்து போன பல விதங்கள் கிடைக்கும். எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் கிடச்சிரும். ரெண்டாவது, நம்ம உடம்புலேருந்து ஒரு கெட்ட விஷயம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுன்னா அதுவும் கிளம்பி போயிடும். எந்த ஒரு பீடையாக இருந்தாலும் அது நம்மகிட்டேருந்து என்ன சொல்கிறது நிவர்த்தி ஆகணும்னா கண்டிப்பாக அந்த மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு செய்கிறது பெரிய மாற்றத்தை ஒருத்தருடைய லைஃப்லேயுமே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் டெய்லியும் வரக்கூடிய இந்த இந்நாள் பொன்னாள் ப்ரோக்ராம் செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்க நிறையா பேர் மக்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள். உங்கள் வாழ்வு நன்னா இருந்ததுன்னா நாங்கள் நன்னா இருப்போம். அதுலேயுமே இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் பெரிய வெற்றி கொடுக்கணும்னா இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறது. சின்ன கற்கண்டு மட்டும்தான் நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வழிபாடுனா பெருசாக அதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளில் யார் கவனமாக இருக்கணும்னா கடக ராசியில் இது கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நடக்காது. பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தினா போகிறோம். என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கற்கண்டு மட்டும் சாப்பிட்டு போங்க போதும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமாள் பெயர் கொண்ட நபர்கள் வெங்கடேஷ், வெங்கட்ரமணன், வரதராஜன் இந்த மாதிரி பெயர் கொண்ட நபர்கள் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் லக் ஒன்று காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நாள் இந்த மாதிரி பெயர் கொண்ட நபர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு ஒரு பெரிய லக். ஹரிஹரன் இந்த மாதிரி அதில் கண்டிப்பாக பெருமாளுடைய பெயர் இருக்கும். வெங்கட்ரமண சுவாமியோடைய ஒழிந்திருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார். அமோகமான நாள். நீங்கள் எல்லா காரியங்களும் ஜெயிப்பீங்க. பெரியவங்களை மட்டும் மூத்தவங்களை மட்டும் பகச்சகாமல் இருந்தால் போகிறோம். உங்கள் காரியம்லாம் சும்மா டப்புன்னு நடக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக யாரெல்லாம் வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், மைன்ஸ் அண்ட் மினரல் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், நிலத்துக்கு அடியில் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும். சில பேருக்கு பெரிய ஒரு பொறுப்பும் வரும். மிகப்பெரிய வேலையும் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. 4 பேருடைய சப்போர்ட் இந்த நாள் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தாராளமாக ஜெயிக்குங்கிற கான்ஃபிடென்ஸோடு இறங்குங்க. கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி, வெங்கட்ராமன், நரசிம்மன் இந்த மாதிரி பெருமாள் பெயர் கொண்ட நபர்களுடைய வீட்டிலலாம் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னா உங்கள் வீட்டில் அவங்கனால தான் உங்களுக்கு நல்லதே நடக்க போகிறது. ஒரு முக்கியமான மாற்றம் இன்றைய நாள் வரப்போகிறதுன்னே சொல்லலாம். பணம் பொருளாதாரத்தில் நிறைய பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நோக்கி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. லக்ஷ்மி நாரசிம்மரை மனசார வணங்குங்க. உங்களுக்கு நினைக்காத ஒரு சர்ப்ரைஸ் இன்றைய நாள் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த 3 ராசிகள் இதுக்கு முன்னாடி பேசின என்னெல்லாம் பேர் சொன்னோம் அந்த பெயர் கொண்ட நபர்கள்னால உங்களுக்கு ஒரு தொந்தரவு, அன்பு தொந்தரவு ஏற்பட போகிறது. மெயினாக பெருமாள் பெயர் கொண்ட நபர்கள் மூலியமாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட போகிறது. கொஞ்சம் எதிர்பார்க்காம சில சங்கடங்கள்லாம் நடக்கலாம். எல்லாரும் நம்மளை எதிர்க்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை நம்ம எண்ணங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் விரோதமாக இருக்கலாம். தப்பான இடத்துல உண்மையை சொல்லிடுறது. உங்களுடைய திறமையே என்னென்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசி இந்த தேங்காவோடைய இது எப்படி உடைப்போமோ அந்த மாதிரி உடைச்சிருவீங்க. மிருதங்கம் கீழே விழுந்தால் எப்படி சத்தம் வரும் டபடபடபடவான்னு, அந்த மாதிரி எல்லாரும் மண்டையும் உழுற மாதிரி தான் ஒரு நாள் நடக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது.
மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ்ன்னு சொல்லலாம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா சிம்மத்துக்கு சும்மா கெத்தா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 3 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சனி 3மே அவங்க மேலே பார்வை இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கரி வரதராஜ பெருமாளை மனசார வணங்கினீங்கன்னா போகிறோம், மற்றவங்க மூலியமாகவே எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிடலாம். அதெல்லாம் நீங்கள் கெட்டிக்காரன். நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி ஜெயிக்கிறதோட மற்றவங்க மூலியமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றதில் ஒரு பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது உங்களுக்கு நடந்துடும். உங்கள் மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ நல்ல வேலை கிடைக்கணும்னாலும் சரி, இருக்கிற பிரச்சனை பஞ்சாயத்து முடியும்னாலும் சரி, ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சனாலும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் சரி, இன்றைய நாள் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி பெயர் கொண்ட நபர்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பெருமாள் பெயர் கொண்ட நபர்கள் பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைய நாள் உங்கள் மனசிலை மட்டும் கிடையாது எல்லாத்துலேயும் மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல பொதுவாக 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது 4 எதிரிகள் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து AK-47 வச்சுருக்கார், இன்னொருத்தர் வந்து ஒரு பிஸ்டல் வச்சுருக்கார், இன்னொருத்தர் வந்து ஒரு கம்பு வச்சுருக்கார். யாருக்கிட்ட நீங்கள் மாட்டினாலும் இன்றைய நாள் சண்டை போடாமல் விட மாட்டாங்க. சில பேர் சுட்டே தள்ளிடுவாங்கங்கிற நிலமையில் லைஃப் அப்படியே திடீர்னு அப்படியே மாறுற மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் என்னென்னா, நீங்கள் யாரை வந்து எதிரியாக இந்நாள் வரையும் நினச்சிருக்கீங்களோ அவர் உங்கள் நண்பனாக மாறுவார். நண்பனுக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி எதிரிக்கு எதிரி நண்பனாக இன்றைய நாள் நடக்க போகிறது. இந்த ஃபார்முலா உங்கள் வீட்டிலே நடக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேரலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கான விஷயங்கள் ஒரு நாடகத்தில் நடக்கிற மாதிரி நடக்க போகிறது. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றி உண்டு. ஆனால் கொஞ்சம் சேலஞ்செல்லாம் பார்த்துட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் லைட்டாக ஒரு சமரசம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், பெருசாக பாதிப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான வழிபாடுகளில் ரோகஹர ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு தேடி வரும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற வீடு சொந்தமாகும். இந்த மாதிரி எல்லா விதங்களையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பல பேருடைய நம்பிக்கை அப்படியே மாறக்கூடிய பிராப்தம் இருக்கும். ஒரு விஷயத்தை செயல்படுத்தணுங்கிற திட்டம் உருவாச்சுன்னா அந்த செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பர்ஃபெக்டாக ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருப்பீங்க. அருமையான நாள், மிகவும் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூவராக சுவாமி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி, திரிகோணத்தில் செவ்வாய். உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். ஆனால் வராக சுவாமி வழிபாடு பண்ணும். பூவராக சுவாமி வழிபாடு பண்ணிங்கன்னா சொத்து பிரச்சனை ஃபஸ்ட்டு ஓயும். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிபி பிரச்சனை ஓயும். யாருக்கெல்லாம் கண் பார்வை பிரச்சனை இருக்கோ அது கிளியர் ஆகும். யாருக்கெல்லாம் நரம்பு இஷ்யூ இருக்கோ அது கிளியர் ஆகும். படிப்பில் மந்தத்தன்மை இருந்தால் அது கிளியர் ஆகும். பொதுவாக பணம் வரலையா, லாக் ஆகிருக்கா, அந்த பணம் வரும். இதை மட்டும் பண்ணுங்கள். பூவராக சுவாமிக்கு அவ்வளோ சக்தி. இந்த நாளில் இதை மட்டும் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் அவர்கிட்ட மட்டும்தான் நடக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள், அதே மாதிரி உங்களுடைய மாமனார், இவங்க மூலியமாக ஏதாவது ஒரு சங்கடம் இருந்தது, அவங்க ஹெல்த்தில் பிரச்சனை இருந்ததுன்னா கூட இன்றைய நாள் முடியக்கூடிய பிராப்தம், நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம். அதுவுமே இந்த மாதிரி நாட்களில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பேர் வந்து வெங்கடேஷாக இருந்தது, வெங்கட்ரமணனாக இருந்தது, இல்லை நரசிம்மனாக இருந்தது, இல்லை பெருமாள் பேர் கொண்ட நபராக இருந்ததுன்னா அவர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேடி வரும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அவர்களுடைய தோது உங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்படுறது. ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குபேரன் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம், நிறைய பணம் வரும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன்
சனி திரிகோணத்தில் செவ்வாயெல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது எங்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க, பணம் வருமானம் கூட தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் போய் கேட்டால் 2 விஷயம் நடக்கும். லோனும் கிடைக்கும், லோன் அடைக்க முடியும், வரவேண்டிய பணமும் வரும், ஏமாந்த பணமும் வரும். இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணணும்? வீட்டிலேருந்து வெளியே போகிறக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு போயிட்டேன்னா போகிறோம், நிறைஞ்சது அப்படியே நடந்துடும். அதே மாதிரி சந்தனம் வச்சுட்டு போங்க. உங்கள் லைஃப் ஆண்டு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம். மனசு மட்டும் கிடையாது, உடம்புமே தெம்பாக இருப்பீங்க. ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன டிஷ்ஷும்லாம் நடக்கும். அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஆரத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். அதுவும் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை தொட்டாலும் சரி பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். லைசன்ஸு, அக்ரிமெண்ட்டு, லீஸு எல்லாம் கிடைக்கும். நிறையா பேருக்கு இன்றைய நாள் டாக்குமெண்ட் மூலிமா ஒரு நல்ல செய்தி வரும், சர்ப்ரைஸ் ஏற்படும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ரூவல் கிடைக்கலாம், அக்ரிமெண்ட் கிடைக்கலாம், லைசன்ஸ் கிடைக்கலாம், பாஸ்போர்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் கண்டிப்பாக முடியும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்குது. கோவத்தை மட்டும் குறைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்களில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள், நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேற ஊர்லேருந்து ஒரு நல்ல தகவல் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பக்கத்து ஊர்லேருந்து இருக்கலாம், உங்கள் பின்னாடி வீட்டுக்காரர் மூலியமாக வரலாம், இல்லை உங்கள் மேல் வீட்டுக்காரர் மூலியமாக வரலாம், உங்கள் நண்பர் மூலியமாக வரலாம். ஆனால் அவர் வேற ஊர்க்காரங்களாக இருப்பாங்க. அவர்கள் மூலியமாக இதனால் ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி நாட்களில் அது பணம் ரீதியான ஒரு பெரிய உந்துதலை கொடுக்கலாம் இல்லையா. முக்கியமான ஒரு செலவுகள் செய்யக்கூடிய நேரத்தில் கரெக்டான டைமுக்கு பணம் வரதுனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள் கூட ஏற்படலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆரம்பித்தா போகிறோம், மிகுந்த மாற்றத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வங்களில் அனந்த பத்மநாபன் வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது மேஷம், 3வது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.